வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21/4/2026ங்க, செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? 1 by 1 நம்ம பார்க்கலாம், சால்வ் பண்ணலாங்க. இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க. இந்த புத்த மத ஸ்தூபி அரசியல் சின்னங்களில் உண்டு. சாரநாத் இல்லை, 3 எழுத்து தான் இருக்குது. ஹிண்ட் எதுவும் அதான் பார்ப்போமா? 1. சிலருக்கு டேஷ் மற்றும் சம்பிரதாயத்தில் நம்பிக்கை உண்டு, சிலருக்கு இல்லை. சம்பிரதாயம், சாஸ்திரம் சம்பிரதாயம்னு வேணால் சொல்லலாம். ஸோ பதில் என்னென்னு எழுதுவோன்னா சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, 2 மேலேருந்து கீழே என்ன? சித்திரம் என்பதற்குள் ஒரு உறவுமுறை, ரிலேஷன்ஷிப். சித்தி. சரிங்களா? இந்த வேர்டுக்குள்ள சித்தி அப்படின்னு வருது. இப்போ உங்களுக்கு 1க்கு 2 ஹிண்ட் வந்துடுச்சு. சா வந்தாச்சு, சி வந்தாச்சுங்க. இந்த புத்த மத ஸ்தூபி அரசியல் சின்னங்களில் ஒன்று. இதுக்கு பதில் என்னென்னா சாரநாத் இல்லை, சாஞ்சி. அசோகர் 3ஆம் நூற்றாண்டில் எழுப்பின இது. ஓகேங்களா? இந்த ஸ்தூபி சாஞ்சி. 6 இடமிருந்து வளம் என்ன? இனிப்பு வேறு சொல். தீ வந்திருக்கு, தீ வந்திருக்கு. வேறு ஹிண்ட் எதுவும் வருதான்னு பார்த்துக்குவோம். 3 மேலேருந்து கீழே என்ன? வாக்கு தவறாமை, நேர்மை, இனிய சொற்கள் பேசுபவை போன்றவை நல்ல நல் அப்படின்னு போட்டு டேஷ் போட்டிருக்காங்க. நல் பண்புகள், நல்ல குணங்கள், பண்புகள். சேர்ந்த குணங்கள், நற்பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ ஸ்வீட்டு, இனிப்புக்கு 6 இடம் வளத்துக்கு பார்ப்போம். தீ தீ பூவுங்க. தித்திப்பு அப்படின்னு சொன்னால் ஸ்வீட்டாக சொல்லும். தித்திப்பு, தித்திப்பு, இனிப்பு சுவையை சொல்லக்கூடியது. 3 இடமிருந்து வளம் என்ன? பல ஆன்சுக்கு. ஜாக்கிரதை, கவனமாகன்னு சொல்கிறது. ஆவணம், 2யுமே ஒரே வேர்டில் சொல்லணுமா? ஜாக்கிரதையான பத்திரமாக இருந்துக்கோயா. ஆவணத்தை பத்திரம்னு சொல்லலாம். பத்திரம். சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? நம் உடலில் சுற்றும் சிகப்பு திரவம். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிளட்டை தான் சொல்கிறாங்க. ட்ரால ஆரம்பிச்சுக்குங்க. ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி, 7 இடமிருந்து வளம் என்ன? உதடு, லிப்ஸு. லிப்ஸை என்னன்னு சொல்லலாம் தமிழில்? அதரம். அதட்ரயும். சரி, 5 மேலேருந்து கீழே என்ன? கொம்பேரி மூக்கன் பேச்சு வழக்கில் பெரிய ஆள். இதுக்கு வேறு ஹிண்ட் ஏதாவது வருதான்னு பார்த்துக்குவோம். 10 இடமிருந்து வளம் என்ன? திருடன் என்பதற்குள் ஒரு அளவை, ஒரு எடை அளவை. திருடன், திருவை கட் பண்ணிங்க. டன். ஒரு டன்னுன்னா 1000 கிலோ. டன். சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? குண்டு பல்பில் உள்ள இலை இந்த உலோகத்தால் ஆனது. டங்ஸ்டன். இந்த இலையோட டெம்பரேச்சர் எவ்வளோ தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3422 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஃபிலிமெண்ட்டுக்கு ஹீட்டை தாங்கும். அவ்வளோ ஈஸியில் விடாது. அப்படிங்கிறதுனால தான் பல்புக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? வட மாநிலத்தில் வணக்கம். நம்ம வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை வட மாநிலத்தில் நமஸ்தே ஜி, நமஸ்தே. ஓகேங்களா? சரி, 14 மேலேருந்து கீழே.
டேஷ் மனம் என்றால் இனிய வாசனை. நல்ல ஸ்மெல் அப்படின்னா ஃப்ரெக்னன்ஸ், நறுமணம். ஓகேங்க, நறுமணம்னா நம்ம ஸ்மெல்லுக்கு இந்த நல்ல வாசனை. ஓகே. 16 இடமிருந்து வலம் என்ன? உலக புகழ்பெற்ற ஓவியர்களில் ஒருவர். ஓகேவா? அதுக்கு இன்னொரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி. வான் கோழியில் லீ போட்டாங்க. ஸோ வான் கோ அப்படின்னு எழுதும். இதை வந்து ஔவையார் மூதையில் உள்ளது. மயிலாடுறதை பார்த்துட்டு வான்கோழியும் நான் அதை மாதிரி ஆடணும்னு ஆசைப்பட்டுச்சு. சரிங்களா? இங்கே வான்கோ வந்துருக்காங்க. உலக புகழ்பெற்ற ஓவியரில் வின்சென்ட் வில்லியம் வான்கோ. இவர் வந்து எங்கே உள்ளது? நெதர்லாந்தில் உள்ளவர். டச்சு ஓவியர்னு சொல்லுவோம். ஆயில் பெயிண்டிங்கில் வந்து நிறையா வரைஞ்சிருக்கார். 847 ஓகே. 16 மேலேருந்து கீழே. ஆகாயம். ஆகாயம்னா வானம் சொல்லலாம், விண் சொல்லலாம், வெளி சொல்லலாம், சுகனம் சொல்லலாம். இங்கே வா 2 எழுத்து தான், வான். சரி. 17 இடமிருந்து வலம் என்ன? ஆண்கள் காதில் அணிவது. ஆண்கள் காதில் என்ன போடுவாங்க? கேர்ள்ஸ் வந்து கம்மல்னா, ஆண்கள் வந்து கடுக்கன். என்ன? கடுக்கன். சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? வேற்று தேசம் அல்ல, வேறு நாடு கிடையாது, நம் தேசம். அதை வந்து நம் நாடுன்னு சொல்லலாம். நம் நாடு அப்படின்னா இந்தியா தாங்க. நம் தேசம், நம் நாடுன்னு சொல்லலாம். சரி. 15 இடமிருந்து வலம் என்ன? இந்த இம்மு கரெக்டாக செக் பண்ணி பார்க்கறதுக்காண்டி. மணமக்கள் கைகளில் கட்டிக்கொள்வது. மணமக்கள் கையில் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் வந்து காப்பு கட்டுவாங்க, உறுதிமொழி ஏற்றுக்கிறதுக்காக. அது என்னென்னா கங்கணம் அப்படின்னு சொல்லுவோம். கங்கணம். ஸோ இந்த இம்மு கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஸோ 12 மேலேருந்து கீழே என்ன? கடல். கடல், ஆழி, அழுவம்னு சொல்லலாம். இங்கே கே வந்துக்கனால 4 எழுத்து, அழுவம் எழுத முடியாது. சாகரம். சா க ட்ர ஈம். சரிங்க. 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கதை, டேஷ், வசனம், இயக்கம். ஸ்டோரி, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே. திரைக்கதை, வசனம். திரைக்கதை, வசனம். ஓகே. திரைக்கதை, வசனம். சரிங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? உணவு, சாப்பாடு. சாப்பாடை இறைன்னு சொல்லலாம். ஓகே. 8 இடமிருந்து வலம் என்ன? நாம் தமிழர் கட்சி தனது தொண்டர்களிடையே வசூலிப்பது. இப்போ கான்ட்ரிபியூட்டர்ஸ்ட் வந்து, அதாவது கொடுக்கவங்ககிட்ட வந்து அமௌண்ட் கேட்காங்க. திரள் நிதி, கட்சி நிதிக்காக. திரள் நிதி, அன்பளிப்புகள். திரள் நிதி அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சி 2026 இப்போ உள்ள 9 மேலேருந்து கீழே. குறை அல்ல. குறைக்கு ஆப்போசிட் எதிர்ப்பதம் என்னென்னா நிறை. சரிங்க. எல்லாம் முடிச்சிட்டோம்னு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குதுங்க. 5 மேலேருந்து கீழே. கொம்பேரி மூக்கன். சுருக்கமாக, பேச்சு வழக்கில் பெரிய ஆள். பேச்சு வழக்கில் பெரிய ஆள் நான் என்ன பெரிய கொம்பனா அப்படின்னு எழுதுனீங்கன்னா, கொம்பன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா இங்கே ஒரு சிக்கல் இருக்குதுங்க. கொம்பன் அப்படின்னா, கொம்பேரி மூக்கன்னா கொம்பு ப்ளஸ் ஏரி ப்ளஸ் மூக்கன். கொம்புன்னா மரத்துக்கடையில், ஏறி வாழக்கூடிய பாம்பு வகையை சொல்லக்கூடியது. கொம்பன்னா கொம்பு உடைய அனிமல், விலங்க சொல்லக்கூடியது. இங்கே பெரிய ஆள்னு சொல்லியிருக்காங்க, நான் கொம்பன்னு எழுதியிருக்கேன். இந்த விட தப்பாக இருந்தாலோ இல்லை வந்து இதுக்கு ஆல்டர்னேட் ஆன்சர் இருந்தாலோ இதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. நான் கொம்பன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? இதை
இதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க, ஓகேங்களா? மற்றபடி ஆன்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதில் வேர்டு வாய்ப்பே இல்லை. கொம்பன், கொம்மன், இல்லை 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 இல்லை. ஸோ எந்த வேர்டுமே கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு யோசித்த வரைக்கும் கிடைக்கல. கொம்பன், கொம்பே முக்கன், கொம்பன் ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம். பேச்சு வழக்கில் வேணால் சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னையோட பதில்கள். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க.